வணக்கம், என் பெயர் சுகிதிகாஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஜானட் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் படித்து வருகிறேன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது ஊர் திருவேற்காடு. திருக்குறளை கதை வடிவில் கூற வந்துள்ளேன். நான் ஒரு நாள் எங்க அப்பா கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போனேன். இது என்னப்பா பெரிய சிலை இருக்கு, இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா சொன்னாரு விளக்கமா, மனுநீதி சோழன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட கோட்டையோட வாசல்ல ஒரு மணி இருக்கும். அந்த மணி வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மணி அடிப்பாங்க. அந்த மணி அடிச்சதுக்கு அப்புறம் அரசரும் வந்து நீதியா சொல்லுவாங்க. அதை அடிக்கிறதே இல்லையா, அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒரு நாள் ராஜாவுக்கு அந்த மணி சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மாடு, பசுமாடு அடிச்சுட்டே இருக்கு. அப்போ வந்து அடிச்சிட்டு இருக்கும் போது மக்கள் கிட்ட கேக்குறாங்க, இதுக்கு என்னாச்சு அடிச்சுட்டே இருக்கு அழுதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்க பையன் தான் தெரியாம வந்து தேர்ல ஓட்டி அவங்களோட கன்றுக்குட்டிய கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என் மகனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகனை படுக்க வச்சுட்டு தேரோட்டிய வந்து நீ வந்து என் மகனை கொண்டுடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவருக்கு சம்மதமே இல்லை. அதனால வந்து அவரே அவரோட தலையை வெட்டிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளே இனிமேல யார்கிட்டயும் கேட்க வேண்டாம், நம்மளே தேர்ல உட்காந்து நம்மளே வந்து நம்ம பையனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தேர்ல உட்காந்து அவரே ஓட்டுறாரு. தேரோட சக்கரையும் ஓட்டிட்டு அந்த மகனும் கொண்டுடுறாங்க. இதனால இவ்வளவு உண்மையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழன்னு மக்கள் பேர் வச்சுட்டாங்க. இதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இவங்களோட சிலையை வச்சிருக்காங்க. எங்க அப்பா சொன்னாரு, இவரை மாதிரியே